கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதுதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஹாய், இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் என்கிட்ட டெய்லியுமே கேட்டுட்டு இருக்க ஒரு டவுட்டு, கமலி நேச்சுரல்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து சூட் ஆகும், எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் க்ரீன் ஆயில் வாங்குவா இல்லை ரெட் ஆயில் வாங்குவா, இல்லை எனக்கு க்ளோவிங் பவுடர் செட் ஆகுமா, நான் ஆயிலி ஸ்கின் பவுடர் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வந்து டெய்லியும் வரும். ஸோ எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்கும். கமலி நேச்சுரல்ஸில் மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, யாராருக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்து செட் ஆகும், எந்தெந்த ஸ்கின் டைப்க்கு என்னென்ன ப்ராடக்ட் செட் ஆகும் அப்படிங்கிறத கிளியராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கே சில விஷயம் தெரியும் இல்லையா, இப்போ நம்மளோட வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நம்மளுக்கு இந்த பாயில்டு மில்க்கு, ஹனி இதெல்லாம் வந்து செட் ஆகாது. ரொம்ப வந்து பரு வர மாதிரி இருக்கும், ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அவங்களுக்குன்னு சில ப்ராடக்ட் வந்து செட் ஆகும். இந்த மாதிரி நமக்கே நிறைய விஷயம் தெரியும். இந்த மாதிரி எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு என்னென்ன சூட் ஆகும்னு கமலி நேச்சுரல்ஸில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து கேட்டால் கூட உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப் எது செட் ஆகும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்டை நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஒரு நாள் வந்து நம்மளுக்கு பேக் தேவைப்படும். 4 days ஒன்ஸ் கண்டிப்பாக டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரப், ஒரு பிரைட்டனிங் ஃபேஷியல் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஷியல் நம்மளுக்கு தேவைப்படும். இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குறேன். இன்னும் நிறைய பேர் வந்து ஹெர்பல் டை பவுடர், ஃபேஸ் வாஷ் பவுடர், அதே மாதிரி வெயிட் கெயினுக்கு, வெயிட் லாஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு ப்ராடக்டாக நம்ம வந்து லான்ச் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் நம்ம லான்ச் பண்ணும்போது 6 ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம ஹேர் ஸ்மூத்தனிங் பவுடர் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, யாருக்கு என்னென்ன சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கமலி நேச்சுரல்ஸில் இப்போ இருக்கிறது 7 ப்ராடக்ட்ஸ் மொத்தம். ரெட் ஆயில், க்ரீன் ஆயில், க்ளோவிங் பவுடர், பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், ஆயிலி ஸ்கின் பவுடர், ஷைனி ஹேர் மாஸ்க் பவுடர். இந்த எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நான் தனித்தனியாக வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும் நான் இன்னும் வீடியோ போடலை. ஏன்னா நான் வந்து ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் மாதிரி ஸ்கின் டைப் வந்து கேட்டிருக்கேன். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட நான் வர சொல்லியிருக்கேன். அவங்க வரும்போது நான் உங்களுக்கு பண்ணி காட்டலாம். ஏன்னா என்னோட ஸ்கின்னுக்கு வந்து பிம்பிள்ஸ் கிடையாது, ஆயிலி ஸ்கின் கிடையாது. அப்போ நான் போட்டால் எனக்கு ட்ரை ஆகும், உங்கள்கிட்ட அதை ஷோ பண்ண முடியாது. அதனால தான் நான் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சா உங்களுக்கு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியுங்கிறதுக்காக நான் அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாத்துக்குமே நான் வீடியோ வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் ஓவராலாக கேட்குறனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னென்ன யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் ஆயிலுக்கு வந்துடுவோம். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, ஹேர் ஃபால் ஹெவியாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நீங்கள் க்ரீன் ஆயில் வந்து போய்க்கலாம். ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து க்ரீன் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெட் ஆயில், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, டேண்ட்ரஃப் கிடையாது, இச்சிங் கிடையாது, ஹேர் ஃபால் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில பேர் கண்டிப்பாக இருப்போம். 100ல் 10 பேர் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஹேர் வந்து க்ரோத் ஆகாமல் இருக்கும். அவங்களோட ஹேர் க்ரோத்தை சிமுலேட் பண்ணுறதுக்கு இந்த ரெட் ஆயில் வந்து சூப்பராக ஹெல்ப்பாக இருக்கும். இந்த க்ரீன் ஆயிலை நம்ம எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ இந்த க்ரீன் ஆயில் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சன்லைட் ப்ராசஸ் தான். உங்களுக்கு எதையுமே ஹீட் பண்ணுறது, வறுக்கிறது, இல்லை எண்ணெயை வந்து கொதிக்க வச்சு கொடுக்கறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 15 days ப்ராசஸ். முழுக்க இதை சன்லைட்டில் தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக தான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸை மட்டும்தான் இதில் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க இல்லையா, ரெண்டுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் ஆயில் 1 time, ரெட் ஆயில் 1 time அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆயில் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து இந்த க்ளோவிங் பவுடர். அதே மாதிரி இன்னொரு பெரிய டவுட் வந்து நான் கிளியர் பண்ணியே ஆகணும். ஹெர்பல் ப்ராடக்ட் ஒன்ஸ் நம்மளுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அது மாதிரி ஒரு ஹெல்த்தியாக
ரொம்ப சூப்பராக நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க. பல பேருக்கு வந்து எனக்கு ப்ராடக்ட் செட் ஆகலை, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் யூஸ் பண்ண அது வந்து செட் ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே செட் ஆயிரும். ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா சிம்பிளாக ஏதாவது ஒரு பேக் போட்டால் கூட அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். அது பர்மனெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளோட ஸ்கின்னை யங்காக, டைட்டனிங்காக, ஏஜிங்லாம் அவ்வளோ சீக்கிரமாக விழுகாமல் ஹெல்த்தியாக நம்மளால் வச்சுக்க முடியும். அதே மாதிரி நான் 3 நாள் யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஸ்கின் பிரைட்டனிங் இருக்குது, ஆனால் ஸ்கின் ஒயிட்டனிங் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சில பேர், நிறைய பேருக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும், சில பேர் வந்து இந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காகவும் நான் வந்து சொல்கிறேன், எப்போதுமே ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் தெரியும். ஹெர்பலில் எப்போதுமே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தெரியாமல் இருக்க சான்ஸே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பிரைட்டனிங் தெரியும். டெய்லியும் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பிரைட்டனிங், அந்த க்ளோ அதெல்லாம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட ஸ்கின்னை வந்து டே பை டே அது தேஜஸ் பண்ணிகிட்டே இருக்கும். 10 வருஷம் கழிச்சு பார்க்குறவங்க கூட என்ன நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே இருக்கியே அப்படின்னு கேட்குற மாதிரி நம்மளோட ஸ்கின்னை வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஆனால் சில பேர் கேட்குறீங்க இல்லையா, ஒயிட்டனிங் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே நம்மளோட ஸ்கின் டோன் வந்து பிரைட்டன் ஆகும். டே பை டே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட ஸ்கின் டோன் என்னவோ அது வந்து லைட்டன் ஆகும், ஒரு ஷேடு லைட்டன் ஆகும். நீங்கள் நல்லாவே கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அடுத்து ஒரு 6 மாதத்தில் 2 ஷேடு 3 ஷேடு. சில பேர் 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நல்ல டார்க்காக இருந்திருப்பாங்க, அடுத்து 1 வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அடுத்த 1 வருஷம் பார்த்தா நல்லா அப்படின்னு இவ்வளோ கலர் ஆகிட்டா, நல்ல கலர் ஆகிட்டா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல வந்து ஸ்கின் டோனில் சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ ஸ்கின் லைட்டனிங் டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்லாவே நம்மளோட ஸ்கின் லைட்டனிங் வந்து பண்ண முடியும். ஸ்கின் ஒயிட்டனிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு 10 ஷேடு வரைக்கும் தாராளமாக நம்ம ஸ்கின் டோன் வந்து லைட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 3 ஷேடு 4 ஷேடு நம்ம லைட்டன் பண்ணுறோன்னா அதுக்கு பேரும் ஸ்கின் ஒயிட்டனிங் தான். அது தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கலரை அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரே தடவை நான் வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு ஃபேஸ் பேக் நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை 1 மாதம் மட்டும் நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா அது லைஃப் லாங் இருக்குமா, இல்லை அடுத்து 1 வருஷத்துக்கு இருக்குமா? இல்லை. எப்போதுமே நம்மளோட ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது எப்போதுமே ஹெல்த்தியாகவும் அழகாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ளோவிங் பவுடர் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுங்க. இது நிறைய பேரோட ஃபேவரெட். இந்த க்ளோவிங் பவுடர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேபியிலேருந்து, பிறந்த குழந்தையிலேருந்து ஏஜ் ஆனவங்க வரைக்கும் எல்லா ஸ்கின் டைப்புமே, எல்லா ஏஜ் டைப்புமே தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. போட்டதுமே இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது அந்த க்ளோ வந்து செம்மையாக இருக்கும். நம்மளோட ஸ்கின் பார்க்கவே அவ்வளோ க்ளோவாக பளிச்சுன்னு இருக்கும். ஸ்கின் பிரைட்டனிங் டே 1லேயே உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது, ரிங்கிள்ஸ் இருக்குது, ஆன்டி ஏஜிங், ஸ்கின்னோட கொலாஜனை வந்து நல்லாவே இது இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கின்னை டைட்டனாக வச்சுக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த க்ளோவிங் பவுடரில் இருக்குது. எப்போவுமே நம்மளுக்கு தெரியும்ல, ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் நல்ல ஒரு கொலாஜனோட மெயின்டைன் பண்ணால் ரொம்ப வருஷத்துக்கு நம்ம யங்காக அழகாக தெரியும். ஸ்கின்னை வந்து நல்லாவே இது டைட்டனிங்கும் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பிக்மெண்டேஷனும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ ட்ரை ஸ்கின்லேருந்து இப்போ நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸ்க்குமே எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட தாராளமாக இதை வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளோவிங்காக சூப்பராக ட்ரை பண்ணலாம். பேக் சைடு நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து எது கூடலாம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோகனட் மில்க்கு, காய்ச்சின பால், ஹனி, வாட்டர், இந்த மாதிரி எது கூட வேணாலும் நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தனித்தனியாக நான் வந்து வீடியோ போடுறேன். அடுத்து வந்து பாத் பவுடர். இதுவும் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பேபிஸ் தான் நிறைய பேருக்கு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கும் ஆஃப்டர் சோப்பு, ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ், ஃபுல் பாடிக்குமே. பாத் பவுடர்னால் பாடிக்கு மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்க்கு. இதில் இருக்க எல்லாமே ஃபுல் பாடிக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். டெய்லியுமே நம்மளோட ஸ்கின்ல தங்குற டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக யங்காக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு 10 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இந்த பாத் பவுடர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதையே வந்து ஒரு பேக் மாதிரி போட்டு நான் வீடியோவும் போட்டிருக்கேன். ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் டேனுக்கு, டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் ஒரு பேக் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம், பாடிக்கு அவ்வளோவா மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு டெய்லியும் இந்த பாத் பவுடரில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வாட்டரில் மட்டும் கூட மிக்ஸ் பண்ணி ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா ஃபுல் பாடிக்குமே நம்ம மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலே போதும். நம்மளுக்கு ஃபேஸும் பாடியும் ஈவன் ஸ்கின் டோனாக இது வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அடுத்து பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர். இது நான் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர்.
4 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைனா பிளாக் ஸ்பாட்டு, பிளாக் மார்க்ஸு, அன்ஈவன் ஸ்கின் டோனு, பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து நம்மளோட ஸ்கின்ல வரும். ஸோ டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணணும். போர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணணும். இல்லை போர்ஸ் அடைச்சு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ 4 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம ஹெர்பல் ஃபேஷியல் வந்து பண்ணணும். அதுக்காக இந்த ஹெர்பல் ஃபேஷியல் பவுடர். இந்த பவுடரை 4 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபேஷியல் மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். ஸ்கின் டோன் வந்து சூப்பராக வச்சுக்கலாம். ஹெட்ஸ் வந்துருச்சு, ஒயிட் ஹெட்ஸ் வந்துருச்சு, பிளாக் மார்க்ஸ் இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் எனக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் கேட்டால் நான் வந்து க்ளோவிங் பவுடர் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஃபேஷியல் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் என்னதான் நம்ம பேக் டெய்லியுமே போட்டாலும் 4 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு ஃபேஷியல் நம்மளுக்கு நீடு, ஸ்க்ரப் வந்து நீடு, டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இந்த ஃபேஷியல் பவுடரையும் சேர்த்து தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஃபேஷியலுக்காக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. ஒரு நாள் க்ளோவிங் பவுடர் பேக்கு, ஒரு நாள் ஃபேஷியல் பவுடர் பேக் நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் எது கூடலாம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே கொடுத்துருக்கேன். ஆரஞ்சு ஜூஸு, குக்கும்பர் ஜூஸு, டொமேட்டோ, வாட்டர், கர்டு, பாயில்டு மில்க், இது மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரைட்டன் ஃபேஷியல் பவுடரை யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோவிங் பவுடர் போட்டு நல்லா வந்து ஃபேஷியல் மாதிரி சூப்பராக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை சூப்பராக க்ளோவாக பிரைட்டன் ஆக்கி கொடுக்கும். டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். பேக் போடும்போது ஸ்க்ரப் பண்ணாமல் நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ஃபேஷியலுக்கு மட்டும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். அவ்வளோதான் இது வந்து டிஃப்ரென்ஸு பேக்காகவும் ஃபேஷியலாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து ஆயிலி ஸ்கின் பவுடர். இதை வாட்டர் கூட மட்டுமே மிக்ஸ் பண்ணுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு சில பேரோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த டொமேட்டோ, கர்டு, மில்க் இதெல்லாமே ஒத்துக்காது ஆயிலி ஸ்கின்னுக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து புதினா, அது மாதிரி துளசி, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து சன்ட்ரை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களோட ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். பிம்பிள்ஸ் இருந்தாலும் ரிடியூஸ் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும் இல்லையா? அந்த பிம்பிள்ஸ்னால பக்கத்தில் இன்ஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் துளசி பவுடர் வந்து அது மெயின்டைன் பண்ணும் நம்மளுக்கு. புதினாவும் பிளாக் ஸ்பாட் இருந்தால், உங்களுக்கு பிளாக் மார்க்ஸ் இருந்தால், பிக்மெண்டேஷன் இருந்தால், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த ஆயில் ஸ்கின் பவுடரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நிறைய பேரோட ஃபேவரட் ஷைனி மாஸ்க், ஷைனி ஹேர் மாஸ்க் பவுடர். ஹேரை சில்கியாக ஆக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து இதில் இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீடு இதில் வந்து சன்ட்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடியே நான் கொடுத்துருப்பேன். இதையும் தயிர், எக்கு, பனானா, கோகனட் மில்க்கு, இந்த மாதிரி ஹேருக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணி உங்களுக்கு செட் ஆகுமோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ, எது கூட வேணால் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 hour ஊற வச்சுட்டு இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன், மறக்காமல் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டே 1லேயே சூப்பராக ரிசல்ட் தெரியும். இதுக்காக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒன்று தான். நல்ல மாஸ்க் போடுறீங்க அப்படின்னா சீக்காய் எப்படி ஸ்கால்பில் தங்கக்கூடாதோ, எந்த பவுடருமே, ஷாம்பு எதுவாக இருந்தாலும் சரி, இந்துன்னு கிடையாது, எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்கால்பில் வந்து தங்கக்கூடாது. நல்லா தேய்ச்சி வாட்டரில் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். சில்கி ஆக்கிறதுக்கு ஒரு சீரம் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் அவசியமே இல்லை. ஹேர் ஆயிலும் இந்த மாஸ்க்கும் யூஸ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக வந்து இருக்கும். ஸோ எந்தெந்த ஹேருக்கு என்ன தேவைப்படும், எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு என்ன தேவைப்படும் கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். நான் வந்து நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் கேட்டால் பிரைட்டனிங் பவுடர், க்ளோவிங் பவுடர், பாத் பவுடர், இது 3மே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணலான்னு கேட்டால் உங்களுக்கு நான் வந்து பாத் பவுடர் அண்ட் க்ளோவிங் பவுடர், பிரைட். எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, நான் என்ன யூஸ் பண்ணலாம் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஆயிலி ஸ்கின் பவுடர், பாத் பவுடர், க்ளோவிங் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் பிரைட்டனிங் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, பிம்பிள்ஸ் இருக்கவங்க ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து இரிட்டேட் ஆகும் இல்லையா? அதனால நான் கண்டிப்பாக பிரைட்டனிங் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் பிம்பிள்ஸ் தொடாமல், டச் பண்ணாமல் வாஷ் பண்ணிக்குவேன்னா தாராளமாக பிரைட்டனிங் பவுடர் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரே மாதிரியான இன்னைக்கு ஒரு முல்தானி மெட்டி நம்ம போடுறோம்னா ஒரு வாரம் ஃபுல்லாக முல்தானி மெட்டியே போட மாட்டோம். ஒரு நாள் வந்து தயிர் கூட மிக்ஸ் பண்ணி போடுவோம், ஒரு நாள் கடலை மாவு போடுவோம், இந்த மாதிரி போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா பெனிஃபிட்டுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட ரீச் ஆயிருக்கு, இந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியராக கம்லி நேச்சுரல்ஸ் பற்றி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு டீடைல் வீடியோ நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது வரைக்கும் கம்லி நேச்சுரல்ஸில் நீங்கள் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணலைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே
இப்போவே ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நான் டோட்டலாகவே கமலி நேச்சுரல்ஸோட ஸ்கின் கேருக்கும் ஹேர் கேருக்கும் சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே செம்ம ஹாப்பியாக இருக்குது. நிறைய டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் கூட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நான் இவ்வளோ நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நம்மளோட வீடியோஸ் பார்த்தா தெரியும். வீடியோவுக்கு கீழே யாரெல்லாம் அக்கா எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ணலாம் கேட்டால் நான் பக்கமாக நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த தடவை தான் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி என்ன, எந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியுதுன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.